குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த இயர் 2025ஓட நீட் கொஷினோட பாட்னி டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த கொஷின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜுவாலஜி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெகிரேஷன்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ரொஜெஸ்டிரான்னா கார்பஸ் லூட்டியம். ஓகேவா? எக் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கிராஃபியன் ஃபாலிகுல் என்னவா மாறிடுது, கார்பஸ் லூட்டியமாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த கார்பஸ் லூட்டியம் தான் வந்து ப்ரொஜெஸ்டிரானை ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? ரிலாக்ஸின் ஓவரி. ஓகேவா? அந்த மசில்ஸ் அந்த பேபி வளர்கிறதுக்காக, அந்த யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கிறதுக்காக, மசில்ஸ்லாம் சாஃப்ட் ஆக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது ரிலாக்ஸின். அது ஓவரிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பாஸ் இன்டர்மீடியா கேட்டகோலமைன்ஸ் அடர்னல் மிடுல்லா. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட்டு செலக்டபிள் மார்க்கர் பேஸ் பண்ணி ப்ளூ ஒயிட் ஸ்க்ரீனிங் மெத்தடில் சொல்லியிருக்காங்க. சரியா? நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. PBr 322 அப்படிங்கிற பிளாஸ்மிடில் 2 செலக்டபிள் மார்க்கர் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஒன்று ஆம்பிசிலின், இன்னொன்று டெட்ராசைக்ளின், 2 இருக்கும். ஓகேவா? அது நீங்கள் இன்சர்ட் ஃபாரின் ஜீனை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து சென்சிட்டிவாக இருக்கா இல்லை ரெசிஸ்டண்ட்டாக இருக்கா, அதை பேஸ் பண்ணி நீங்களோட இன்சர்ட் வந்து உள்ளார இன்சர்ட் ஆகிருச்சா இல்லை வந்துட்டு நான் ரீகாமினண்ட்டாக அப்படியே இருக்கான்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி சேம் இப்போ என்னென்னா உங்களுக்கு ப்ளூ ஒயிட் ஸ்க்ரீனிங் மெத்தட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ப்ளூ ஒயிட் ஸ்க்ரீனிங் அப்படின்னா என்னென்னா, உன்னோட நீங்கள் வந்து ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாக்டீரியாவை க்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ப்ளூ இல்லைனா ஒயிட் கலர் காலனிஸ் வரும். ஓகேவா? அந்த காலனிஸ் வச்சு அது ரீகாமினன்ட் காலனிஸாக இல்லை நான் ரீகாமினன்ட் காலனிஸாச்சு ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகேவா? இப்போது இப்போ PBRன்னு எடுக்கும்போது இதில் செலக்டபிள் மார்க்கர் ஆம்பிசிலின் அண்ட் டெட்ராசைக்ளின். அதுவே இன் கேஸ் ஆஃப் PUC அப்படின்னா லாக்இசட்சின். ஓகேவா? இதுதான் வந்து செலக்டபிள் மார்க்கர். ஓகேவா? இந்த லாக்இசட் என்ன பண்ணும் அப்படி, இந்த ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை கோட் பண்ணும். அந்த என்சைம் என்ன பண்ணால் லாக்டோஸோட அப்டேக்கை என்ஹான்ஸ் பண்ணி அந்த பாக்டீரியாவை க்ரோ பண்ண வைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த லாக்இசட் ஜீன் இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு பாக்டீரியாக்குள்ளார இருக்குது. இந்த பிளாஸ்மிட் PUCங்கிற பிளாஸ்மிட்டை நம்ம ஒரு பாக்டீரியாக்குள்ளார இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன கலர் காலனிஸை ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ளூ கலர் காலனிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆசிசிட்டிஸ் அப்படியே லாக்இசட் அப்படியே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரீகாமினன்ட் பண்ணுறனால இந்த லாக்இசட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட ஃபாரின் ஜீனை இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இன்சர்ட் பண்ணனால என்ன ஆகும், இந்த பீட்டா கேலக்டிடோஸ் சிந்தசிஸ் ஆகாது. ஸோ அந்த காலனிஸ் வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ண, அந்த பாக்டீரியா வந்துட்டு ப்ளூ கலர் காலனிஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. ப்ளூ இல்லைன்னா வேறு என்ன கலர் காலனிஸை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் கலர் காலனிஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ப்ளூ கலர் காலனிஸ் ஓகேவா நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலர் காலனிஸ் அப்பியர் ஆச்சு அப்படின்னா அது ரீகாமினன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ப்ளூ கலர் காலனிஸ் எப்போ தான் அப்பியர் ஆகும், நீங்கள் எந்த இன்சர்ட்டும் ஆட் பண்ணாதப்போ இந்த லாக்இசட் ஜீன்னால ஆகும். ஓகேவா? அப்போ ப்ளூ கலர் காலனிஸ் வந்தால் அது ரீகாமினன்ட் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த காலனிஸ் வித்தவுட் ப்ளூ கலர் வேர் ஐடென்டிஃபைட் as என்னது, ரீகாமினன்ட் காலனிஸ் ப்ளூ கலர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். என்ன கலர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒயிட் கலர் காலனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்மளோட லாக்ஸின் வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு, அதுக்கு பதிலாக ஃபாரின் DNA வந்து இன்சர்ட் ஆச்சு. ஸோ we can identify ஒயிட் காலனிஸ் as ரீகாமினன்ட் காலனிஸ். ஓகே? அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட் ஸ்டேட்மெண்ட். ஓகே? அப்போ ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. உங்களோட பிளான்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதில் நம்ம ஆன்சர் பார்த்துருக்கோம், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி ஆண்ட்ரீஷியம் பார்த்துருப்போம். ஓகேவா? அதில் டேப்பிட்டம் அப்படிங்கிறது டீகா லேயரோட இன்னர் செல் மாஸ் தான் என்னன்னு சொல்லியிருப்போம், டேப்பிட்டம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, டென்ஸ் சைட்டோபிளாசம் அண்ட் மோர் தென் 1 நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரீசனா ஒய் அது எதுக்காக அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா,
மோர் தென் ஒன் நியூக்ளியஸ் வந்து டேபிட்டமில் இருக்கனால தான் அதனால என்ன பண்ண முடியுது, மைக்ரோஸ்போர் மதர் செல்லை நல்லா டெவலப் ஆக அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட், ஃபுட், எனர்ஜி எல்லாமே கொடுத்து அது நல்லா டெவலப் ஆக வைக்குது. ஸோ அதுக்கு மோர் தென் ஒன் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் தேவைப்படுது. ஓகே அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அப்போ ஸோ அசெஷனில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க ரீசனும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் 4. சரியா? அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, எல்லா டைப் ஆஃப் பிளான்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஓகேவா? டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னா சால்வினியா. ஓகே, பிரையோஃபைட்ஸ் பாலிட்ரைக்கம், ஆஞ்சியோஸ்போம் சால்வியா, ஜிம்னோஸ்போம் ஜிங்கோ. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட், இதுவும் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன்லேருந்து வர லெசன் தான். என்னென்னா, apart from glands some organs can also produce hormones அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹார்ட்னால என்ன, ஆர்ட்ரியல் நாட்ரியூட்ரிக் ஃபேக்டர். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன்க்கு. தேர்ட் கிட்னி எரித்ரோபயாட்டின், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் என்னென்னா செக்ரீட்டின், அட்ரினல் கார்டெக்ஸ் ஆல்டோஸ்டிரான். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட்டு, இப்போது நம்ம ப்ரோட்டீன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? ப்ரோட்டீன் வேரியஸ் டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு ப்ரோட்டீனும் எப்படி வந்து மேட் ஆகுது, நிறையா அமினோ ஆசிட் வந்துட்டு அமினோ ஆசிட் செயின்னால தான் என்ன ஆகுது, ப்ரோட்டீன் வந்து மேட் ஆகுது. அப்போ இந்த அமினோ ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை யார் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறா அப்படிங்கிறது என்னது, அதுதான் வந்து ஜெனட்டிக் கோட். ஓகேவா? 3 கோடான் சேர்ந்து தான் என்ன, 3 கோட் சேர்ந்து தான் வந்து ஒரு ஜெனட்டிக் கோட்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் வந்து ஒவ்வொரு அமினோ ஆசிடும் வந்துட்டு டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? அதை யார் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜார்ஜ் கேமோவ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், யூனிட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டமோட ப்ரொடக்டிவிட்டி யூனிட் கேட்டிருக்காங்க. கிலோ கேலரிஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் இயர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், ஜைகோமார்பிக் ஃப்ளாரோட எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஜைகோமார்பிக் ஃப்ளாரோட எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜைகோமார்பிக் அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளார் இருக்குது அப்படின்னா அதை சென்டரில் கட் பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். ஓகேவா? வேறு இப்படி கட் பண்ணாலும் இப்படி ரேடியெல்லாம் கட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்காது, 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்காது. நம்ம ஒரு ஃப்ளார் எடுத்துக்கிறோன்னா அதை சென்டராக கட் பண்ணும் போது மட்டும் நம்மளுக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கிறது தான் ஜைகோமார்பிக்னு சொல்கிறோம். சரியா? இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டேட்டுரா, சில்லி, பெட்டூனியா, இதுக்கு எல்லாமே பெட்டல்ஸ் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி ஃப்ளார்ஸ் இருக்கும். நம்ம எந்த டைரக்ஷன்லேருந்து அதை கட் பண்ணாலும் என்ன கிடைக்கும், ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதுவே பீஸ் பட்டாணி பிளான்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து ஃப்ளார் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். ஸோ த ஆன்சர் வில் பி பீஸ். நெக்ஸ்ட், இதுவுமே மேட்ச் தான். ஈவில் குவார்ட்டர் அப்படின்றது காஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ். ஓகேவா? எக்ஸிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னா ஒரு ப்ராசஸை அது நடக்கிற இடத்துல இருந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் அதை சரி பண்ணுறது தான் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஓகேவா? க்ரையோ ப்ரிசர்வேஷன், இப்போ ஒரு பிளான்ட் வந்து எக்ஸ்டின்ட் ஆக போகுது அப்படின்னா அதோட ஏதோ ஸ்ட்ரக்சர், ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரை எடுத்துகிட்டு போய் நம்ம வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணி when it is needed அதை நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். அதை தான் வந்து க்ரையோ ப்ரிசர்வேஷன் எக்ஸிட்டோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லேண்டனா கேமராங்கிறது ஒரு ஏலியன் ஸ்பீஷியஸ், டோடோங்கிறது எக்ஸ்டின்டான ஸ்பீஷியஸ். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட், இதுலேயும் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இன் எக்கோசிஸ்டம் த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் வந்து யூனிடைரக்ஷனல். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது சன் இருக்குது. ஓகேவா? சன்லேருந்து ஓகேவா எனர்ஜி வந்து ப்ரொடியூசர்ஸ், அதாவது பிளான்ட்ஸ்லேருந்து கன்சியூமர்ஸ், அனிமல்ஸ். ஓகேவா? இந்த சன்னில் இருக்க எனர்ஜி
ப்ரொடியூசர்ஸ்லேருந்து கன்சியூமர்ஸ்க்கு ஒரே டைரக்ஷனல், ஓகேவா, யூனி டைரக்ஷனலாக மட்டும்தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டான ஆன்சர், ஓகேவா. இப்போ ப்ரொடியூஸ் பிளான்ஸ்கிட்டேருந்து மட்டும்தான் அனிமல்ஸ்க்கு வந்துட்டு ஃபுட்டு போகுது, ஓகே. இதில் வேறு யாரோ இன்டர்மீடியேட் யாருமே கிடையாது, ஜஸ்ட்டு ஒரே ஒரு யூனி டைரக்ஷனல்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரைட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை வச்சு தான் நம்ம எக்கோசிஸ்டமை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. வெறும் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை வச்சு மட்டும் நம்ம எக்கோசிஸ்டமை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தெர்மோடைனமிக்ஸ் லா வச்சு தான் வந்துட்டு அதை டிஃபைன் பண்ண முடியும். அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், ஓகே. அப்போது என்ன ஆன்சர்? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் த ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட், ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் போர்ஷன் ஆஃப் அன் என்சைம், ஓகேவா. இப்போது ஒரே ஒரு என்சைம் இருக்குது அப்படின்னா, ஓகேவா, அது வந்து ஆக்டிவாக இப்போ அதனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஜஸ்ட்டு ஒரு ஒரு என்சைம், ப்ரோட்டீனாலான ஒரு என்சைம், ஓகேவா. இப்போது இந்த பார்ட்டு தான் என்னன்னு கேட்குறாங்க, இந்த பார்ட்டு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது என்சைம், ஏன்னா வந்து இது இன்ஆக்டிவாக இருக்க ஸ்டேட், ஓகேவா. இதில் வந்துட்டு ஒரு கோஃபேக்டரோ இல்லை ப்ராஸ்தட்டிக் குரூப்போ வந்து ஆட் ஆனால் மட்டும்தான் இது ஆக்டிவ் ஆகிட்டு இது வந்து ஒரு சப்ஸ்டேட் கூட பைண்ட் ஆகி ஒரு ரியாக்ஷனை காட்ட முடியும். அது வரைக்கும் வெறும் ப்ரோட்டீனாக மட்டும் இருக்கிறது என்ன அப்படின்னா அப்போது என்சைம், ஓகே. இப்போது நான் கொஷின் கேட்டேன். ட்வின்ஸ் பார்ன் ஆகியிருக்காங்க, ஓகேவா. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 2 ட்வின்ஸ் இருக்காங்க, ஓகே. ஒரு பேபி மேல், இன்னொரு பேபி ஃபீமேலாக இருக்குது, ஓகே. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் அது அவங்க வந்து என்ன மாதிரியான ட்வின்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, ஓகே. ஃபஸ்ட்டு ஃபெட்டர்னல் ட்வின்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 தனித்தனி எக்லேருந்து வர சைல்ட்ஸ் ட்வின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எப்படி எந்த டைப் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், ஓகே, இன்விட்ரோவோ இன்வைவோவான்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து அவங்களோட ஜெனட்டிக் கண்டென்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் வந்து மோனோசைகாட்டிக்னா ஒரு எக்கே வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகிட்டு 2 இண்டிவிஜுவலாக வளர்ந்துருக்காங்க, அதுதான் வந்து மோனோசைகாட்டிக்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. மோனோசைகாட்டிக்காக இருந்தால் அவங்க மோரார்லெஸ் ஐடென்டிக்கலாக இருப்பாங்க. மேல்னா சேம் ஜெண்டர், மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேலாக இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, ஒரு பாய் ஒரு மேல் ஒரு கேர்ள் வந்திருக்காங்க, ஓகேவா. அப்போ என்னென்னா இவங்க ஃபெட்டர்னல் ட்வின்ஸ். அப்படின்னா 2 தனித்தனி எக்கு 2 தனித்தனி ஸ்போமால் ஃபெர்டிலைஸ் ஆகி அவங்க வந்து ட்வின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம இம்யூனிட்டி பற்றி பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான ரோல் யார் ப்ளே பண்ணுறா, டி செல் அண்ட் பி செல், ஓகேவா. டி செல் அண்ட் பி செல் வந்து ஆரிஜினேட் ஆகி மெச்சூர் ஆகிறது வந்துட்டு என்ன பிளேஸ்ன்னு சொல்கிறோம், எங்கே வந்து மெச்சூர் ஆகுது, ஆரிஜினேட்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அப்புறம் மெச்சூர் ஆகுது. இது வந்து எந்த இடத்துல ஆகுது அப்படின்னா பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன். அதுவே அதை போய் ஒரு ஆன்டிஜன் கூட ஃபைட் பண்ணி அது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக மாறணும் அப்படின்னா அது எங்கே போகணும், செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கனுக்கு அது ட்ராவல் ஆகணும், ஓகேவா. இப்போது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது இதெல்லாம் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. இங்கே தைமஸும் போன் மேரோவும் என்னது, பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ், ஓகேவா. ரிமைனிங் ஸ்ப்ளீன், லிம்ஃப் நோட்ஸ், பேர் பேச்சஸ், இது 3 தான் வந்துட்டு செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ், ஓகே. அப்போ ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட்டு ஃப்ராகில் ரீனல் போர்ட்டல் சிஸ்டம்ங்கிறது எதுக்குமான கனெக்ஷன் they are asking, ஓகே. ஃப்ராகில் 2 போர்ட்டல் சிஸ்டம் இருக்கும், ஒன்று ஹெப்பாட்டிக், இன்னொன்று ரீனல் போர்ட்டல் சிஸ்டம், ஓகேவா. ஹெப்பாட்டிக் அப்படின்னா லிவர் அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக், ஓகேவா. இது 2க்குமான சிஸ்டம் தான் ஹெப்பாட்டிக். ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ரீனல் போர்ட்டல் சிஸ்டம்ன்றதுக்கு எதுக்குமான ஒரு கனெக்ஷன்னு கேட்டிருக்காங்க, ஓகே. ரீனல்னா டிடல் எக்ஸ்பிளைன் கிட்னி, ஓகேவா. கிட்னி அண்ட் லோவர் பார்ட்ஸ், ஓகேவா. இன்டெஸ்டைன் வந்து இது ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டமில் இன்வால்வ் ஆகிறது, ஸோ அது வராது. கிட்னி அண்ட் லோவர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், சரியா. அடுத்து
which of the following enzyme கொடுத்துருக்க என்சைமில் எந்த என்சைம் வந்து நாட் ஜீன் குளோனிங்க்கு நாட் ரொம்ப வந்து நீடட் கிடையாதுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணோம், நம்மளோட பெரிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஓகேவா, கட் பண்ணியாச்சு. ஓகே, அது தேவை, அது நீடட். லைகேஸ் என்ன பண்ணும், கட் பண்ண ஃப்ராக்மெண்ட்ஸை திருப்பி ரீஜாயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, அப்போது லைகேஸ் நீடட். பாலிமரேஸ் என்ன பண்ணும், புதுசாக நியூக்ளியோடைட் ஸ்டாண்டை ஆட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, ஆனால் மியூட்டேஸ் அந்த ரீகாம்பினன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாண்டில் நிறையா நியூக்ளியோடைட் பேஸஸ் இருக்கும். ஓகேவா, அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி ஆல்டர் பண்ணுறது தான் இந்த மியூட்டேஸ் ரீகாம்பினேஸோட ஒர்க்கு. ஓகேவா, ஆனால் அது ஜீன் குளோனிங்க்கு அவ்வளோ எசென்ஷியல் கிடையாது. அப்போது இது ரெண்டும் தேவையில்லை, சிஎன்டி நாட் நீடட். அப்போ ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பெடிகிரி சார்ட் கொடுத்துருக்காங்க, அதில் சைல்ட் ஹேவிங் நோ டிசீஸ் அண்ட் பீயிங் ஏ கேரியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் 2 கேரியர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு F2 ஜென்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா 2 கேரியர்ஸ், 50% வந்து கேரியர்ஸாக இருக்காங்க, 25% வந்து அஃபெக்டட், 25% வந்து அன்அஃபெக்டடாக இருக்காங்க. ஓகேவா, இப்போது F3 ஜென்ரேஷனில் ஒரு அஃபெக்டட் மேல் ஒரு ஃபீமேல் இருக்காங்க, கேரியரான ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நோ டிசீஸாவோ இல்லை பீயிங் ஏ கேரியராகவோ எத்தனை % வர சான்ஸ் இருக்குன்னா 1/4. ஓகேவா, அடுத்த கொஷின், ஜிம்னோஸ்போமோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னென்ன. ஜிம்னோஸ்போம் அப்படின்னாலே நேக் டிசீஸ், சீடு வந்து ஃப்ரூட்டோ எதுவுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் ஜஸ்ட்டு வந்துட்டு நேக்டு சீடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போது சீட்ஸ் ஆர் நேக்டு, சீட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பட் ஆப்சண்ட்டாக இருக்காது. ஓகேவா, அப்போ செகண்டும் தப்பு. ஓகேவா, ஜிம்னோஸ்போம்ஸால் என்ன பண்ண முடியாது, ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஆன்டிஷம் கைனிஷம் எதுவுமே கிடையாது, ஃப்ளார்ஸோ ஃப்ரூட்ஸோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போது அடுத்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா, சீட்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு வித் ஃப்ரூட்ஸுமே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அப்போது ஆப்ஷன் 1 சீட்ஸ் ஆர் நேக்டு. ஓகேவா, அதில் எந்த கவர்ஸும் இருக்காது. ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு மென்சுரேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மென்சுரேஷனை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா, அது வந்து மெனார்ச். ஓவுலேஷன்னா ஓவம் ரிலீஸ் ஆகிறது, மெனோபாஸ்னால் அவங்க மென்சுரேஷன் ஸ்டாப் ஆகிற ப்ராசஸ் தான் மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்க ஃபஸ்ட்டு மென்சுரேஷன் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெனார்ச். அடுத்து ப்ரையோஃபைட்ஸில் கேமே அது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போது ஒரு ப்ரையோஃபைட்ஸ் பிளான்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் நியூவாக அதுக்கு நடுவில் கேமே அப்படின்ற செகண்டரி ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகுது. ஓகேவா, இது வந்து என்னவா போகுது, ஒரு நியூ பிளான்ட்டாக வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஓகேவா, அது எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏன்னா இங்கே ஃபீமேல் மேல் ஆர்கன் இல்லாமல் அது என்ன ஆகுது, நியூவாக ஒரு பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, நியூட்ரியன் அப்சார்ப்ஷன் கிடையாது, கேஸ் எக்ஸ்சேஞ்ச், செக்ஷுவல் கேமெட்ஸ் எதுவுமே இன்வால்வ் ஆகலை, அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகாது, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு தான் அது ஹெல்ப் பண்ணுது. இப்போது ஒரு மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து ஃபார்ம் ஆகி ஓகேவா ஒரு ஃபீமேல் கேமெட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு எத்தனை மியாட்டிக் அப்புறம் மைட்டாட்டிக் டிவிஷன் தேவை அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போது ஒரு மெகாஸ்போர் மதர் செல் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு மியாசிஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு 4 மெகாஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரியா, அந்த மெகாஸ்போரில் 3 டீஜெனரேட் ஆயிரும், 1 மட்டும் ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா, ப்ரொடியூஸ் ஆன ஒரு மெகாஸ்போர் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைட்டாட்டிக் டிவிஷன் 1, அப்போது ஒரு செல் 2ஆக டிவைட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 2 செல்ஸ் வந்து மைட்டாட்டிக் 2, அப்போது 4 செல்ஸாக டிவைட் ஆகும், 4 செல்ஸ் வந்து 8 செல்ஸாக டிவைட் ஆகும். ஓகேவா, அப்போது மைட்டாசிஸ் 3. ஓகேவா, அப்போது இங்கே எத்தனை டிவிஷன், எத்தனை மியாசிஸ், 1 மியாசிஸ் 3 மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து இன்வால்வ் ஆகுது. எப்போ அப்படின்னா ஒரு மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து ஒரு ஃபீமேல் கேமெட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன இருக்குது, கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 மியாசிஸ் 3 மைட்டாட்டிக் டிவிஷன் தேவைப்படுது. ஓகேவா, அடுத்த கொஷின், எக்கினோடர்ம்ஸில் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எதுக்கு, அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெஸ்பிரேஷன் அண்ட் லோக்கோமோஷன். ஓகேவா,
எக்கினோடர்ம்ஸ் அப்படின்னாலே ஸ்டார் ஃபிஷ். ஓகேவா, ஸ்டார் ஃபிஷ்ஷில் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அது கீழே அதுக்கு மவுத் ரீஜன் இருக்கும். அந்த இடத்துல அங்கே இருக்க வாட்டரில் இருக்க ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணி ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அது வந்து கம்ப்ரெஸ் பண்ணி மூவ் ஆகிறதுக்கும் லோகோமோஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ்க்ரீஷன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸ்க்ரீஷன் பார்ட் ஹெட் ரீஜனில் இருக்குது, கீழே இருக்க வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டமில் ப்ரெசென்ட் ஆகலை. அப்போ எக்ஸ்க்ரீஷன் தப்பு. அப்புறம் அது அந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா அது போகிற வேல வந்துட்டு ஏதாச்சும் ஃபுட் இருந்துச்சுன்னா அதை கேப்சர் பண்ணி அதை வந்து அதோட பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, இங்கே டைஜஷனும் நடக்காது, ஏன்னா அதுக்கு எக்ஸ்க்ரீஷன் சிஸ்டம் மேலே இருக்குது. ஸோ இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டமில் டைஜஷன் நடக்காது. அப்போ இது ரெண்டும் தப்பு. ஃபஸ்ட்டும் தேர்டும் கரெக்டான ஆப்ஷன். அப்போ ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேருந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, பார்த்தினோகார்பி அப்படிங்கிறது வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் ஒரு ஃப்ரூட் வந்து டெவலப் ஆகிறது. ஓகேவா, அது ஆக்சிஜனால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் டொமேட்டோ அப்படின்றத உங்களோட என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போது ஃபஸ்ட் ஒன் கரெக்டு. செகண்ட் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பிளான்ட் அது தேவையானப்போ க்ரோ ஆகணும். அது க்ரோ ஆகி முடிச்சிருச்சு, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணுன்னா அந்த க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுறது ரெண்டுமே இன்வால்வ் ஆனது அது என்னது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்னு சொல்கிறது. அப்போ அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு டீடிஃப்ரென்சியேஷன் இஸ் அ ப்ரீரெக்வஸ்டிக் ஃபார் ரீடிஃப்ரென்சியேஷன். ஓகேவா, இப்போ ஒரு பிளான்ட் வளர்ந்துட்டுருக்கு, அது வளர்ந்து தேவையான அளவு லீஃப்லாம் வந்ததுக்கப்புறம் அது நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃப்ரூட் வந்து அது வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடும். ஓகேவா, இப்போது அந்த ஃப்ரூட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது என்ன ஆகணும் அப்படின்னா மறுபடியும் அது க்ரோ ஆகணும். மறுபடியும் நெக்ஸ்ட் லெவல் க்ரோ ஆகி மறுபடியும் ஃப்ரூட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன ஆகணும் அது இந்த ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டிலேருந்து திரும்பி வந்தால் தான் அதனால் என்ன ஆக முடியும் மறுபடியும் க்ரோ ஆக முடியாது. தான் டீடிஃப்ரென்சியேஷன் எப்போ தேவை அப்படின்னா ரீடிஃப்ரென்சியேஷன் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி அந்த பிளான்ட் என்ன இருக்கணும் டீடிஃப்ரென்சியேஷன் ஆகியிருக்கணும். அப்போது இதுவும் கரெக்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அப்சசிக் ஆசிட் வந்து ஒரு க்ரோத் ப்ரொமோட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்சசிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா செனசன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். ஓகேவா, அப்போது செனசன்ஸ்னால் ஏஜிங், அப்போ எப்படி அது க்ரோத் ப்ரொமோட்டராக இருக்கும். அப்போ இந்த தப்பு. ஓகேவா, ஆப்பிக்கல் டாமினன்ஸுங்க அப்படின்றது ஒரு பிளான்ட்டோட டிப் வந்துட்டு க்ரோ ஆகிட்டே போகிறது. ஓகேவா, அப்போது என்னாகும் லேட்ரல் பட்ஸ் வளராது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஆப்பிக்கல் டாமினன்ஸ் வந்துட்டு லேட்ரல் பட்ஸை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ்ட் ஆப்ஷனும் தப்பு. அப்போ ஆன்சர் என்ன கரெக்டான ஆன்சர் 4th ABC தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின், எந்த டைப் ஆஃப் ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது அதுக்கு எந்த டைப் ஆஃப் இம்யூனிட்டி இருக்குது, அந்த இம்யூனிட்டிக்கு நான் ஸ்பெசிஃபிசிட்டி இருக்காது அப்படின்றது என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இன்னேட் இம்யூனிட்டினா மதர்கிட்ட இருந்து சைல்டுக்கு அப்படியே போகும். அது வந்துட்டு ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பேபிக்கு வந்து இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா இந்த ஆன்டிபாடி அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. செல் மீடியேட்டருங்கிறது டி செல் பி செல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஹியூமோரல் அப்படி தான், அக்வயர்டு அப்படி தான். அப்போது இன்னேட் இம்யூனிட்டி தான் குழந்தைக்கு பர்த்தப்பே ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அது நான் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும். ஓகேவா, அடுத்து ஒய் இன்சுலின் இஸ் கிவன் ஓரலி டு ஏ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஏன் வந்துட்டு சப்குட்டேனியஸாக வந்து இன்செர்ட் பண்ணணும் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஒய் டோன்ட் தே டேக் ஓரலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இஃப் தே டேக் ஓரலி மீன்ஸ் இந்த எப்படி வந்து ஃபுட்டு வந்துட்டு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன் ட்ராக்டில் போய் டைஜஸ்ட் ஆகுதோ அதே மாதிரியே நம்ம இன்சுலினும் போய் டைஜஸ்ட் ஆகிரும். டைஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம பிளட்டில் இருக்க குளுக்கோஸை அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதனால தான் வந்துட்டு ஓரலாக நம்ம எடுத்துக்கல. ஓகேவா, ஸ்ட்ரக்சரல் வேரியேஷன் நடக்காது, பயோ அவைலபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாது, இம்யூன் சிஸ்டத்தை வந்து என்ஹான்ஸும் பண்ணாது. ஓகேவா, ஜஸ்ட்டு அதை ஓரலாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஃபுட்டு எப்படி டைஜஸ்ட் ஆகுதோ அதே மாதிரியே நம்ம கொடுக்குற இன்சுலின் டைஜஸ்ட் ஆகிரும். அதனால் அதை ஓரலாக எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வெர்ஹார்ட் பால் லாஜிஸ்டிக் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்றதுக்கு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா dndt ஈக்குவல் டு rn k - n டிவைடட் பை k. ஓகேவா,
இப்போ செல்லுலார் டிஃபென்ஸ்னு பார்த்துருப்போம். ஓகேவா, அந்த பிளான்ட் வந்துட்டு ஒரு இன்செக்ட் வந்து வரும்போது செல்லுலார் டிஃபென்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். செல்லுலார் டிஃபென்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டில் வந்து ஒரு இன்செக்ட் வந்து அதை இன்ஃபெக்ட் பண்ண வருது அப்படின்னா அந்த இன்செக்ட் வந்து எப்படி இன்ஃபெக்ட் பண்ணும், அதோட ஜீனை டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி அது வந்து எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ செல்லுலார் டிஃபென்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இந்த எம்ஆர்என்ஏக்கு அகைன்ஸ்டாக ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் டெவலப் பண்ணுறது தான். ஓகேவா, அப்போ என்னாகும், ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்துட்டு சிங்கிளாக டிவைட் ஆகி இதோட காம்ப்ளிமெண்ட்ரியாக போய் பைண்ட் ஆகிட்டு என்ன ஆகிரும், டிரான்ஸ்லேஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா, அப்போ அந்த இன்செக்ட்னால என்ன பண்ண முடியாது, இந்த இன்ஃபெக்ஷன் பார்ட்டிகளை எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்டாப் பண்ணி விட்டுரும். ஓகேவா, அப்போ ஆன்சர் என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. நம்ம அதில் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை பற்றியும் படிச்சிருக்க மாட்டோம், டிஆர்என்ஏவை பற்றியும் படிச்சிருக்க மாட்டோம். ஜஸ்ட் அதில் இன்வால்வ் ஆகிறது என்னன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஓகேவா, அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆர்என்ஏ. இது எதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும், அந்த இன்செக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற எம்ஆர்என்ஏக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். சரியா, நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அடினோசின் அப்படிங்கிறது பாஸ்பேட் குரூப் ஆப்சண்ட் ஆகிருக்கிறது. அப்போ அப்படின்னா என்னது, நியூக்ளியோசைட். நெக்ஸ்ட்டு அடினலிக் ஆசிட்னா பாஸ்பேட் குரூப் ஆட் ஆனது நியூக்ளியோடைட். அடினைன்கிறது நைட்ரோஜினஸ் பேஸ், அலனைன் இட்ஸ் அ அமினோ ஆசிட். ஓகே, அப்போ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக் ரெஸ்பயர்ஸ் இன் வாட்டர் பை ஸ்கின் அண்ட் பக்கல் கேவிட்டி. ஃப்ராக்ஸுக்கு வந்துட்டு அது வாட்டரில் ரெஸ்பயர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்கின் மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோ பக்கல் கேவிட்டி இஸ் இன்வால்வ்டு. ஓகேவா, ஆனால் அது லேண்ட், இன்கேஸ் தே லிவ் இன் லேண்ட் மீன்ஸ் ஸ்கின், பக்கல் கேவிட்டி அண்ட் லங்ஸ் will be used for respiration. அப்போது லேண்டில் இருக்கும்போது ஸ்கின் பக்கல் கேவிட்டி கரெக்டாக, ஆனால் அது வாட்டரில் இருக்கும்போது அதுக்கு ஓன்லி ஸ்கின் மட்டும்தான் தேவை, பக்கல் கேவிட்டி தேவையில்லை. ஓகேவா, அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வாட்டருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, பட் லேண்டுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போது செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு சைக்ளோஸ்டோமா அப்படிங்கிற கிளாஸில் இருக்க ஆர்கானிசம் எல்லாம் எந்த டைப் ஆஃப் அடாப்டேஷனில் அது எப்படி வந்து வாழுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா, எண்டோ பேரசைட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆர்கானிசம்க்கு உள்ளார போய் வளர்றது. ஓகேவா, இது அந்த மாதிரி வளராது. சிம்பியாட்டிக்னா ஒரு ஆர்கானிசம் போய் அதை கான்டாக்ட் கொடுத்துட்டு அதுக்கு தேவையான ஹெல்ப் இது பண்ணிட்டு இதுக்கு தேவையான ஹெல்ப் அது பண்ணி அந்த மாதிரியும் இது அடாப்டேஷன் இருக்காது, தனியாகவும் வாழ முடியும். அப்போ எப்படி தான் வாழும் அப்படின்னா எக்டோ பேரசைட்டாக வாழும். எப்படின்னா ஒரு பெரிய ஃபிஷ் இருக்குது அப்படின்னா அதோட சர்ஃபேஸில் இந்த குட்டி குட்டி சைக்ளோஸ்டோமாவில் இருக்க ஆர்கானிசம்லாம் வாழும். எதுக்காக அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போது யாரோ ஒரு ஃபிஷ் வந்து இதை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா இது வந்து இதுக்கிட்ட எக்டோ பேரசைட்டாக ஒரு பிக் ஃபிஷ் கூட இருந்துச்சுன்னா இது ஃபைட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால மோஸ்ட்டாக என்னவா இருக்கும், எக்டோ பேரசைட்டாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஐடென்டிஃபை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கொடுத்துருக்கிறது என்னென்னா ஆன்டிபாடியை ஸ்ட்ரக்சரை வச்சு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன்டிபாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அதை இப்போது இது வந்துட்டு ஹெவி செயின், 2 ஹெவி செயின், சின்னதாக இருக்கிறது லைட் செயின். ஓகேவா, இப்போது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா டைசல்ஃபைட் பிரிட்ஜ். ஓகேவா, அதில் இது கீழே இருக்கிறது கான்ஸ்டன்ட் ரீஜன், மேலே இருக்கிறது வேரியபிள் ரீஜன், கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஓகேவா, இப்போ இந்த ஆன்டிபாடியோட ரோல் என்ன, ஒரு ஆன்டிஜன் வந்தால் அது கூட பைண்ட் பண்ணி அதை கில் பண்ணுறது தான். அப்போ அந்த ஆன்டிஜன் வருதுன்னா எந்த இடத்துல அட்டாச் ஆகும் அப்படின்னா வேரியபிள் ரீஜனில் தான். ஓகேவா, இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு த ஹெவி செயின் அண்ட் லைட் செயின். ஓகேவா, ஹெல்டு டுகெதர் பை அ டைசல்ஃபைட். ஓகேவா, ஹெவி செயினும் லைட் செயினும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று வந்து பைண்ட் ஆகியிருக்கிறது எப்படி அப்படின்னா டைசல்ஃபைட் பாண்டால். ஓகே, இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஆன்டிஜன் பைண்டிங் சைட் அப்படின்னா இந்த ஏதோ ஒரு ஆன்டிஜன் உள்ளார வர ஆன்டிஜன் எங்கே வந்து பைண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, சி டெர்மினல் ரீஜன். ஸோ சி டெர்மினல்னால் கீழே, ஆனால் அது எங்கே பைண்ட் ஆகும், வேரியபிள் ரீஜன். அதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால தான் அது வேரியபிள்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ எங்கே பைண்ட் ஆகும், வேரியபிள் ரீஜன். அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கான்ஸ்டன்ட் ரீஜன் ஆஃப் அ ஹெவி அண்ட் லைட் செயின் ஆர் லொக்கேட்டட் அட் அ
சி டெர்மினஸ் ஆஃப் த ஓகேவா கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற எல்லா ரீஜனுமே எங்கே அட்டாச் ஆகிருக்கு இந்த சி டெர்மினல் கிட்ட தான் அட்டாச் ஆகியிருக்கு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு ஓகே ஒரு ஆன்டிபாடினா அதில் 2 லைட் செயின் 1 2 அப்புறம் 2 ஹெவி செயின் 1 2 ஓகேவா இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க அப்போது 1 3 4 மூணுமே கரெக்டு எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு சரியா அடுத்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன் எதோடது கோல்கி அப்பரேட்டஸ் ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து வெளியில் வர ஒரு மெட்டீரியலை பேக் பண்ணி செல்ஸுக்கு தேவையான மாதிரி அனுப்புறது தான் இப்போ வந்துட்டு எப்படி ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி அதை நம்ம பேக் பண்ணி யாருக்கு வேணுமோ அதை கொடுக்குறோமோ அதே மாதிரி கோல்கி அப்பரேட்டஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற மெட்டீரியலை பேக் பண்ணி செல்லுக்கு வந்து டெலிவரி பண்ணுறது அதோட வேலைன்னு சொல்கிறாங்க ஓகேவா எப்படி அது பண்ணுது அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெசிக்கல்ஸ் வந்துட்டு இங்கே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து வர வெசிக்கல்ஸ் வந்து கோல்கி அப்பரேட்டஸோட சிஸ்ஸில் வந்துட்டு பைண்ட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் அது வந்து பேக் ஆகிட்டு அதோட டிரான்ஸ்ஃபேஸ் வழியாக வெளியில் வரும் இந்த மூலியமாக தான் வந்து அது பேக் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா நியூக்ளியஸ் இருக்கும் இங்கே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டில் கோல்கி அப்பரேட்டஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கும் இங்கேருந்து எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும் எம்ஆர்என்ஏ என்ன பண்ணோம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் அது எம்ஆர்என்ஏ போகும்போது அங்கே இருக்க ரைபோசோம்ஸ் என்ன பண்ணோம் ப்ரோட்டீன் செயினை வந்து ஃபார்ம் பண்ணி விட்டுரும் அதை தான் வந்து வெசிக்கல்ஸ்னு சொல்கிறாங்க இந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணோம் கோல்கி அப்பரேட்டஸோட சிஸ் சைடில் போய் பைண்ட் ஆகிக்கும் பைண்ட் ஆனதுக்கப்புறம் அது நல்லா உள்ளார பேக் ஆகிட்டு வெளியில் டிரான்ஸ் சைடு வழியாக வந்து வெளியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஆப்ஷன் என்னன்னா போத் அசர்ஷனும் கரெக்டு ரீசனும் கரெக்ட் ஓகேவா அப்போ ஆப்ஷன் 4 நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ரிடக்ஷன் டிவிஷன் ஃபார் அ ஹியூமன் ஃபீமேல் கேமெட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட் ஏர்லியர் தென் த மேல் கேமெட்டோஜெனிசிஸ்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இங்கே மேல் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்குமே கேமெட்டோஜெனிசிஸ் நடக்கும் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க மேலே கம்பேர் பண்ணும்போது ஃபீமேலுக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிரும்னு சொல்கிறாங்க மேலுக்கு வந்து பியூபர்ட்டி எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு கேமெட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஆனால் ஃபீமேலுக்கு எப்போ அவங்க எம்ப்ரியோவில் இருக்கும் போதே அதாவது வயிற்றில் இருக்கும் போதே அவங்களுக்கு தேவையான எக்கு வந்து சிந்தசிஸ் ஆகிடுது அந்த இடத்துலையே ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஓகேவா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த கேப் பிட்வீன் த ஃபஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் அண்ட் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் இஸ் மச் ஸ்டார்டர் ஃபார் மேல்ஸ் கம்பேர்டு டு ஃபீமேல்ஸ் ஓகேவா இப்போது இந்த நம்மளோட மியாட்டிக் டிவிஷன் செல் டிவிஷன் நம்ம பார்த்துருப்போம் அதில் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்க கேப் வந்துட்டு மேலுக்கு வந்துட்டு ஷார்ட்டாக இருக்குது கம்பேர்டு டு ஃபீமேல்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் மேலுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும் போது என்ன ஆகிருது இந்த மியாட்டிக் டிவிஷன் ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிருது ஆனால் ஃபீமேலுக்கு எப்போ வந்துட்டு மியாட்டிக் 2 கம்ப்ளீட் ஆகுது அவங்க வந்து ஃபர்டிலைசேஷன் ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஓகேவா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலார் பாடிஸ் வந்துட்டு ப்ரைமரி ஊசைட்ஸோட வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க போலார் பாடி ப்ரைமரி ஊசைட் கூட கனெக்ட் ஆகாது அது ஜஸ்ட்டு டீஜெனரேட்டிவ் தான் ஆகும் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஓகேவா அடுத்து லூட்டிலைசிங் ஹார்மோன் வந்துட்டு எண்டோமெட்ரியமோட டிஸ்இன்டகிரேஷனுக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க லூட்டினைசிங் ஹார்மோன் என்ன பண்ணும் ஓவுலேஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அது எண்டோமெட்ரியமோட டிஸ்இன்டகிரேஷனுக்கு இன்வால்வ் ஆகாது அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு அப்போ எது இதெல்லாம் இன்கரெக்ட் கரெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பி தான் ஓகேவா அப்போது ஃபோர்த் ஆப்ஷன் அடுத்து மேட்ச் ஸ்கூட்டெல்லம்ங்கிறது மோனோகாட்லிடனோட காட்லிடனை மென்ஷன் பண்ணுறது தான் ஸ்கூட்டெல்லம் ஓகேவா நான் ஆல்பிமினஸ் சீட் அப்படின்னா அதில் ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் இருக்காது அப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கிரவுண்ட் நெட் எபிபிளாஸ்ட் அப்படிங்கிறது ருடிமெண்ட்ரி காட்டிலிடன் பெரிஸ்பெர்ம் அப்படிங்கிறது பர்சிஸ்டன்ட் நியூக்ளியஸ் எக்ஸாம்பிள் பெப்பர் நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம் அதுதான் அடுத்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அதால் நியூ டிஎன்ஏவை சிந்தசிஸ் பண்ண முடியாது
டேமேஜ் ஆன டிஎன்ஏவையும் ரிப்பேர் பண்ண முடியாது. செல் க்ரோத்தில் அது ரெகுலேஷன் அது ரோலே கிடையாது. என்ன பண்ணுன்னா செல் டிவிஷன் அப்போது அது ஆப்போசிட் போலில் வந்துட்டு நம்மளோட குரோமோசோம் வந்து செப்பரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது டு செப்பரேட் த குரோமோசோம், 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து ருபிஸ்கோவோட இது வந்து ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ருபிஸ்கோ வந்து ஹையர் அஃபினிட்டி டு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதோட ப்ராசஸ் கார்பாக்சிலேஷனை தான் பண்ணோம். இட் இஸ் அன் என்சைம் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், இதுவும் இல்லை. கேட்டலைஸ் கார்பாக்சிலேஷன் ஆஃப் ரிபிலோஸ் பிஸ்பாஸ்பேட்னு சொல்லியிருக்காங்க. கார்பாக்சிலேஷன் பண்ணுறது தான் வந்து ருபிஸ்கோவோட வேலை. அப்போ 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்ட் எது தப்பு. டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் அ ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் இஸ் யூஸ்டு இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது நம்ம ஒரு ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியில் உள்ளார போகிறோம் அப்படின்னா நம்மளோட டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணிவிட்டு ஜெல்லில் ரன் பண்ணுறோம். எதுக்காக ஜெல் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சைஸ் வரையாக அது வந்து அரேஞ்ச் ஆகணுன்றதுக்காக. ஓகேவா? இப்போது எனக்கு தேவையான சைஸில் வந்து அது செப்பரேட் ஆகிடுச்சுன்னா அதை எடுத்து நான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது நான் வந்து டிஎன்ஏ செப்பரேஷனுக்கு ஜெல் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் எல்லாமே என்ன ஆகிரும், கீழே வந்து ஆனோட் சைடில் செப்பரேட் ஆகி வந்துடும். வேற பிக் ஃப்ராக்மெண்ட்டில் என்ன இருக்கும், கீழே வந்து சீக்கிரமாக செப்பரேட் ஆக முடியாது, ஏன்னா லார்ஜராக இருக்கும். அது அக்ரோஸ் ஜெல்லோட வெல்லுக்கு முன்னாடியே லொக்கேட் ஆகியிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் டெர்மினேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னென்னா டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் ஆகுறது தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? இப்போது அதில் சிக்மா ஃபேக்டர் வந்து பைண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிரும், நம்மளோட எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது தேவையான அளவு நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற எம்ஆர்என்ஏ வந்து ஸ்டாப் ஆகிட்டு அது தனியாக வரணும். ஓகேவா? அதுதான் வந்து டெர்மினேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு எம்ஆர்என்ஏ தனியாக வரணும்னா ரோ ஃபேக்டர் போய் எப்போ வந்து அந்த ஸ்டாண்டில் பைண்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனை அதனால் ஸ்டாப் பண்ண முடியும். அப்போது ரோ ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு அடர்னல் மிடுலரி ஹார்மோனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னென்னா இட் காசஸ் பியூபிலரி கான்ட்ரிக்ஷன் அப்படின்னா கண்ணு சுருங்கி விரியுதில்ல, அது வந்து இது பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரோலே கிடையாது. ஓகேவா? அடுத்து என்ன, ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன். கரெக்டு, இது வந்து ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் தான். பைலோ எரெக்ஷன்னா அது வந்து ஒரு ஃபைட் ஹார்மோன், ஃப்ரைட்டுன்னு நம்ம பார்க்குறனால அது என்ன ஆகும், நம்ம திடீர்னு ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புல்லரிச்சிருது இல்லை, நம்ம சிலுத்துறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுறனால பைலோ எரெக்ஷனும் இது கரெக்டு தான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஹார்ட் கான்ட்ரிக்ஷனுக்கு இது ஸ்ட்ரென்த் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பயந்தோம் அப்படின்னா ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக அடிக்கும், அப்போ அதுக்கான ஸ்ட்ரென்த்தும் இது கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் கரெக்ட். ஓகே, அப்போ என்னென்ன ஆப்ஷன் கரெக்டு, பி, சி அண்ட் டி கரெக்ட். அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா. அடுத்து ஹிஸ்டோன்ஸில் என்னென்ன அமினோ ஆசிட் இருக்குது, ஹிஸ்டோனில் மேக்ஸிமம் என்ன இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹிஸ்டோன் என்ன பண்ணோம், நம்மளோட லென்த்து டிஎன்ஏவை ஷார்ட்டாக குரோமோசோமோ டைட்டாக பேக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஹிஸ்டோன்ஸ். ஓகேவா? அந்த ஹிஸ்டோனில் எந்த அமினோ ஆசிட் மெஜாரிட்டியாக இருக்குன்றது கேட்டிருக்காங்க. அப்போது லைசின் அண்ட் அர்ஜினைன். நெக்ஸ்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு கேரக்டர்ஸில் இருக்கிறத கிராஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரேஷியோவில் கிடைக்கும், ஃபினோடைப் 3:1 கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, RRYY RRYY அப்படிங்கிற 4 பேர்ஸ் வந்து கிராஸ் பண்ணுறாங்க. எல்லோ, க்ரீனு, விரிங்கிள்டு, அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத கிராஸ் பண்ணுறாங்க. அப்படி கிராஸ் பண்ணால் F2 ஜென்ரேஷனில் என்ன டைப் ஆஃப் ரேஷியோவில் நம்மளுக்கு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் கிடைக்குன்றதை கேட்டிருக்காங்க. 9:3:3:1. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதில் விச் ஆஃப் த ஹார்மோன் ரிலீஸ்டு ஃப்ரம் த பிட்யூட்டரி பட் இட் ஆக்சுவலி சிந்தசிஸ்ட் இன் த ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸில் சிந்தசிஸ் ஆன ஹார்மோன் எது வந்து பிட்யூட்டரி வழியாக வந்து ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா?
இங்கே FSH ACTH LH இது எல்லாமே வந்து ஆக்சுவலி வந்து பிட்யூட்டரிலேயே சிந்தசிஸ் ஆகி பிட்யூட்டரிலேயே ரிலீஸ் ஆகும். ஆனால் ADH மட்டும்தான் என்ன ஆகும், ஹைப்போதலாமஸில் சிந்தசிஸ் ஆகி பிட்யூட்டரி வழியாக வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அடுத்த கொஷின், அசர்ஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் அசர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ். ஓகேவா? ஏன்னா கார்டேட்ஸ் வெர்டிபிரேட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அது கார்டேட்ஸ் நோட்டோகோடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது அடல்ட் ஆக என்ன ஆகிரும், அது வந்து வெர்டிபிரேட்டாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ வெர்டிபிரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கார்டேட்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா கார்டேட்ஸையும் வெர்டிபிரேட்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிலதுக்கு என்ன இருக்கும், இந்த கார்டேட்ஸ் யங் ஸ்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது மெச்சூர் ஆகணும்னா அது ப்ரெசென்ட் ஆகியிருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெர்டிபிரேட்டால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து அவங்க க்ரோ ஆகும்போது நோட்டோகார்ட் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஆனால் வந்து அவங்க அடல்ட் ஆகும்போது என்ன ஆகும், அது வந்து கார்டிலேஜஸ் போனாக வந்து கன்வெர்ட் ஆகிரும். அதனால தான் வந்துட்டு வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே நம்ம கார்டேட்ஸ்னு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் 4. அடுத்து ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஃபிக் ஃப்ரூட்ஸ் இஸ் அ நான் வெஜிடேரியன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை ஃபிக் வாஷ்பை கவர் பண்ணி வளரனாலன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபிக் ஃப்ரூட்டை வந்து நான் வெஜிடேரியன், இந்த வாஷ்பை வந்து கவர் பண்ணியிருக்கனால அதை வந்துட்டு நான் வெஜிடேரியன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா அது பொட்டானிக்கல் நேம் வழியாக வந்துட்டு அது வந்து ஒரு வெஜிடேரியன் ஃப்ரூட்டாக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது வாஷ்பை வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணணுன்றதுக்காக அது நான் வெஜிடேரியன் ஃப்ளார்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 தப்பானது. ஓகேவா? ஆனால் ஃபிக் வாஸ்பும் அண்டு ஃபிக் ட்ரீ என்னவா இருக்குது, ஒரு மியூச்சுவாலிட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபிக் வாஸ்ப் வந்துட்டு அந்த ஃபிக்கோட ஃப்ரூட்டில் வந்துட்டு என்ன ஆகுது, ஃபிக்கோட ஃப்ளாரில் வந்துட்டு அதோட எக்கை லே பண்ணிவிட்டு அது க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது அந்த ஃப்ளாரில் வந்துட்டு வெளியில் போகும்போது என்ன ஆகுது, பாலினேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஷின், ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பொட்டேட்டோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் எவல்யூஷன். ஓகேவா? அது என்ன டைப் ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹோமோலஜினா என்ன, ரெண்டும் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஆனால் வேறு வேலையை செய்கிறது. ஓகேவா? இப்போ அது ரூட்டாக இருக்கும், ஸ்டெம்முனா ஸ்டெம்மாக இருக்கும். அதுதான் வந்து ஹோமோலஜி, சேம். ஓகேவா? அப்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறது ஸ்டெம்மு ரூட் மாடிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு எதில் வராது, ஹோமோலஜியில் வராது. அப்போ ஃபஸ்ட் 2 ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஆனால் அனலாஜிங்கிறது என்னன்னா, வேறு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது ஒரே மாதிரியே ஒரு ஃபங்க்ஷனாக வருது பார்த்தீங்களா, அதை வந்து அனலாஜின்னு சொல்லலாம். ஓகேவா? இதில் கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டான்னு பார்த்தோன்னா, டைவர்ஜென்ட்னா இப்போ ஒரு ரூட்டு ஸ்டெம் இருக்குது அப்படின்னா அது வேறு வேலையை பண்ணால் அது வந்து டைவர்ஜென்ட். ஓகேவா? ஆனால் இங்கே கொடுத்துருக்க ஸ்வீட் பொட்டேட்டோவும் என்ன பண்ணும், ரெண்டுமே ஸ்டெம் அண்ட் ரூட் மாடிஃபிகேஷனாக இருந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது ஃபங்க்ஷன் ஒரே தான், கன்வர்ஜென்ட்டாக ஒரே வேலையை தான் பண்ணுது. அப்போது ஆப்ஷன் 4 அனாலஜி அண்ட் கன்வர்ஜென்ட். ஓகேவா? அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போது நம்ம நிறையா மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி நிறையா ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட், இப்போ உதாரணத்துக்கு பால் தயிராகிறதுக்கு அந்த மாதிரி நிறையா ப்ராசஸ்க்கு நம்ம மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் வீட்டில் யூஸ் பண்ண முடியாத மைக்ரோப்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆஸ் யூஷுவல் இந்த பாக்டீரியா, ஈஸ்ட் எல்லாமே நார்மலாகவே நம்ம ஹவுஸ் ஹோல்டுக்கு யூஸ் பண்ணுவோம். என்னென்னா லாக்டோபேசிலஸ், சாக்ரோமைசிஸ் செர்விசியங்கிற ஈஸ்ட்டு, ப்ரோபியோனிக் பாக்டீரியம், அது எல்லாமே வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த அஸ்பர்ஜிலஸ் நைகர், ட்ரைகோடர்மாங்கிறது என்னது, ஒரு ஃபங்கல் ஸ்பீஷியஸ். இதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பாக்டீரியாவை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்துட்டு கண்டாமினேஷன் காஸ் பண்ணும். ஸோ இதை வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ எது வராது, அஸ்பர்ஜிலஸும் ட்ரைகோடர்மாவும் வராது. அப்போ ஆப்ஷன் A and C. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஜுவாலஜி டிஸ்கஷன் பார்க்கலாம். ஓகேவா?